ஆற்று மெய்யியல் உரையாடல் மையத்தில் நடைபெற்ற வள்ளுவர் தின உரையாடல் நிகழ்வில் திருக்குறள் குறித்து பெருங்கொடை எனும் தலைப்பில் ஐயா சிவ கதிரவன் அவர்கள் ஆற்றிய உரை. வணக்கம். வள்ளுவர் நாளை முன்னிட்டு நடைபெற்ற திருவள்ளுவரினுடைய வாழ்வியல் பரிந்துரைகள் திருக்குறள் என்கிற வடிவில் நாம் இன்று படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருக்குறளினுடைய வாழ்வியல் அணுகுமுறை, வாழ்வியல் வழிகாட்டல்கள் இன்றைக்கு எவ்வாறு பொருந்துகிறது, எந்த வகையில் இன்றைய நடைமுறை வாழ்விற்கு தேவையுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்த ஒரு கருத்துரை நிகழ்த்தும் வாய்ப்பு அமைந்தது. அந்த கருத்துரையினுடைய சாரமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற மூலமாக இந்த கலந்துரையாடலை நாம் திட்டமிட்டு செய்கிறோம். அடிப்படையில் திருக்குறள் இன்றைய வாழ்விற்கு பொருத்தமான நூலாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த வாழ்க்கை முறை குறித்த புரிதல்களும் அதற்கு திருக்குறள் எவ்வாறு பொருத்தமான வழிகாட்டலை தருகிறது என்கிற முறையிலும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த உரையின் நோக்கம். சொன்னது போல ஏற்கனவே இந்த உரையினுடைய கருத்துக்களை பெருங்கொடை என்கிற தலைப்பில் நாம் நிகழ்த்தி இருக்கிறோம். எழுத்தாளர்கள், கவிஞர்கள் கூடியிருக்கிற அவையில், பொதுமக்களும் கலந்திருந்த அந்த அவையில் வள்ளுவம் ஒரு பெருங்கொடை என்கிற தலைப்பின் கீழ் நாம் இந்த உரையின் சாரமான கருத்துக்களை முன்பே பகிர்ந்திருந்தோம். இன்னும் கூடுதலாக தேவை கருத்தி இந்த கருத்துக்களை நாமும் உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற முறையில் சாரமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த உரையாடல். இன்று வள்ளுவர் அல்லது வள்ளுவம் எவ்வாறு நமக்கு அறிமுகமாய் இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நமக்கு தெரிந்த வள்ளுவம் என்பது பள்ளி கல்லூரிகளில், குறிப்பாக தமிழ் வழி பாட நூல்களில் அறிமுகம் செய்திருக்கிற திருக்குறள் குறள்பாக்கள் மட்டும்தான். இந்த திருக்குறள் வழியாக நாம் அறிந்த குறள்பாக்கள் வழியாக வள்ளுவரையும் வாழ்க்கைக்குரிய வழிகாட்டல்களையும் மிக குறைவாகவே நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. ஏன் இதனை குறைவாக தான் அறிந்து கொள்ள முடியும்படி இருக்கிறது என்று கூறுகிறேன் என்றால், இன்றைய வாழ்க்கை நெருக்கடியை ஒப்பிட்டு பார்க்கிற போது வள்ளுவரை பற்றி நாம் ஆழமான ஆய்வுகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. திருக்குறளை பற்றி ஆழமான ஆய்வுகளும் வாழ்வியல் நடைமுறை கூறுகளை பற்றிய உரையாடல்களும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த ஆய்வுகளின் வழியாக, ஒப்பீடுகளின் வழியாக ஒரு நல்ல வாழ்க்கை முறைக்கு திருக்குறள் எவ்வாறு பொருந்துகிறது என்பது நாம் நிறுவ வேண்டிய தேவையில் இல்லை. தேவை நமக்கும் இல்லை, திருக்குறளுக்கும் இல்லை. இந்த உரையில் நாம் திருத்தமாக கோடிட்டு
காட்ட விரும்புவது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகளை, வாழ்வியல் நெருக்கடிகளை முறையாக சீர் செய்து கொள்வதற்கு நம் கையில் இருக்கிற ஒரு நன்னூல் திருக்குறள் என்கிற உண்மையை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். அந்த உண்மையின் வழியாக நின்று திருக்குறளை கற்றுக்கொள்வதும், திருக்குறளுக்குள் இருக்கிற வாழ்வியல் கூறுகளை நீங்கள் பொருத்தி பார்ப்பதும் உங்களுக்கு நல்லதொரு வாழ்வியல் மேம்பாட்டை வழங்க வேண்டும், வழங்கும் என்பதும் அதற்குள் பொதிந்திருக்கிற கருத்து. எனவே திருக்குறளை நீங்கள் அறிமுகம் செய்து கொண்ட சிறிய அளவிலிருந்து ஆழ்ந்து கற்று அதனை வாழ்விற்குரிய ஒன்றாக பொருத்தி பார்க்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறது என்பதோடு, இன்றைய சூழலினுடைய சிக்கல்களை நாம் முறையாக அணுக வேண்டும். அவ்வாறு அணுகவில்லை என்றால் அது ஏற்படுத்துகிற விளைவுகள் இந்த சமூகத்தை மென்மேலும் சிதைவிற்குள்ளாக்கும் என்கிற அடிப்படையிலான கருத்துக்களையும் கூட நாம் உரையாட வேண்டியிருக்கிறது. இன்று நாம் சில சமூக சிதைவுக்கு உரிய கூறுகளை மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதில் குடும்ப சூழல் என்பது முதலாவதாக இருக்கிறது. இரண்டாவது கல்வி முறை, மூன்றாவது மருத்துவம், நான்காவதாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற காதல் உறவு, ஐந்தாவதாக துறவு. இவ்வாறு நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். குடும்பம், கல்வி, மருத்துவம், இல்லற கூறுகள், மக்கள் பேறு என்று நிறைய வாழ்வியல் சிக்கல்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை யாவற்றிற்கும் ஒரு நெறி முறையை வழங்குகிற, பொறுப்போடு வழங்குகிற நூலாக வள்ளுவம் இருக்கிறது. ஒரு குடும்ப உறவுகளை பற்றி, கல்வியை பற்றி அல்லது இன்ன பிற வாழ்வியல் சிக்கல்களை குறித்த ஒரு உரையாடலை நீங்கள் எங்கும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறீர்கள். ஒரு திருமண நிகழ்வில் திருமணத்திற்கு பின்பு கணவனும் மனைவியும் எவ்வாறு இல்லறம் பேண வேண்டும் என்கிற அறிவை, பொறுப்புணர்வை, பேணிக் கொள்ளும் பண்பை, ஒருவரோடு ஒருவர் இணைந்து இருக்கிற இருப்பு நிலையை விளக்கிச் சொல்வதற்கு ஆட்களே இல்லை. எல்லாமும் சடங்குகள் போல நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. குடும்ப உறவை பொறுத்த அளவில் திருமணம் என்கிற நிலை, திருமணம் என்கிற நிகழ்வு முற்றுமுதலாக சடங்கு என்கிற நிலைக்கு வந்து சேர்ந்து விட்டது. அந்த திருமண நிகழ்விற்கு ஒரு நிகழ்விடம் பார்க்கிறார்கள். அந்த நிகழ்விடத்திற்குள் செயற்கையான ஏற்பாடுகள், உணவு ஏற்பாடு, வரவேற்பு செய்வதற்கு நபர்கள், உள்ளே அமர வைப்பதற்குரிய இருக்கை ஏற்பாடுகள் என்று புறத்தோற்றத்தை அலங்கரிக்கின்ற ஏற்பாடுகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு முன்பு, இந்த புறத்தோற்ற அலங்காரத்திற்கு முன்பு, அந்த நிகழ்வதற்கு முன்பு திருமணம் செய்து கொள்கிறவர்களினுடைய புகைப்பட ஒத்திகை என்று ஒரு நிகழ்வு. இவ்வாறு எல்லாமும் அலங்காரமாகவும்
பாவனைகளாகவும் பாசாங்குகளாகவும் உருமாறிக்கொண்டிருக்கிற வேளையில் திருமணம் என்பது என்ன, இல்லறம் என்பது என்ன, இல்வாழ்க்கை என்பது என்ன என்பது குறித்த ஒரு உரையாடலை வழங்குவதற்கு இந்த சமூகத்தில் நபர்கள் இல்லை. இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சமூக ஊடகங்கள் அவற்றை செய்வதற்கு ஆயத்தமா இல்லை. இதை போலவே கல்வியிலும் இருக்கிறது, இதை போலவே துறவரத்திலும் இருக்கிறது, மருத்துவத்திலும் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு நெறிப்பட அத்துறையினுடைய கருத்துக்களை, துறையினுடைய பயன்பாட்டு குறிப்புகளை வழிகாட்டுவதற்கு யாவருக்கும் நன்முறையில் சீரமைத்து கொடுப்பதற்கு நபர்கள் இல்லை, நூல்கள் இல்லை, வழிகாட்டல் இல்லை என்கிற உண்மையிலிருந்து நாம் வள்ளுவத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் கூறியது போல குடும்ப உறவுகள், குடும்பம் இன்று உருவாகிறது. திருமணம் என்கிற நிகழ்வின் வழியாக ஒரு புதிய குடும்பத்தின் கிளை விரிவடைகிறது என்கிற போது கணவன் மனைவியாக வாழ்கிற இருவரினுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்குரிய எந்த வழிகாட்டலையும் செய்வதற்குரிய பாங்கோடு சமூக சூழல் இல்லை. ஒருவர் மீது ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சான்றாக சொல்வதற்கு நபர்கள் இல்லை. இன்று இருக்கிற குடும்ப சூழலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவை குடும்பமாக இருப்பதே பெரிய வியப்பு. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள், நம்பிக்கையின்மை, புரிதலின்மை, தான் என்கிற அகந்தை நிலை உயர்வு, இவையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் இந்த இருவரும் எவ்வாறு ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் என்பதே நமக்கு வியப்பாக இருக்கும். கணவன் மனைவியை நம்புவதே இல்லை, மனைவிக்கு கணவன் மீது எந்த புரிதலும் கிடையாது என்பதாக நிறைந்து இருக்கிற குடும்பங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. என்னவாக இருந்தாலும் உடனடியாக பிரிந்து விடலாம் என்கிற பரிந்துரைகளை கணவன் தரப்பிலும் மனைவி தரப்பிலும் தருகிற கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. யாவற்றையும் பொருளாதாரத்தின் அடிப்படையிலேயே வரையறுத்துக் கொள்வதும் நிலைநிறுத்திக் கொள்வதும் போதுமானது என்கிற கருத்து மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் என்ன தவறு என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்று பொருளாதாரத்தில் முன்னேறி இருந்தால் மட்டும்தான் நாம் நன்முறையில் பார்க்கப்படுவோம் என்கிற கருத்தில் இருந்து பொருளாதாரத்தை முன்வைக்கிற குறிப்புகளை வெற்றி குறிப்புகளாக தருகிற வாழ்க்கை முறை வளர்ந்திருக்கிற சூழலும் நாம் பார்க்கிறோம். இவற்றின் வழியாக பார்க்கிற போது இவை யாவும் நன்முறையில் இருக்கின்றனவா என்றால், நன்முறையில் இருக்கின்றன அல்லது இல்லை என்பதை எவற்றை கொண்டு அளப்பது? அதுதான் இந்த உரையினுடைய சாரம். ஒரு தனி மனிதனுக்கு மன அமைதியும் சிந்தனை மேம்பாடும் அறிவு நிலை வளர்ச்சியும் வழங்குவதற்கு இந்த சமூகத்தில் எத்தனை கருத்துகள் இருக்கின்றன என்பதுதான் இந்த உரைக்குள் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியாக நான் பார்க்கிறேன். இந்த சமூகம் உயர்ந்திருக்கிறது, இந்த சமூகம் குடும்ப அளவில் உயர்ந்திருக்கிறது, இந்த சமூகம் கல்வியில் மேம்பட்டு இருக்கிறது, இந்த சமூகம் பொருளாதாரத்தில் உயர்வுற்று இருக்கிறது, இந்த சமூகம் மருத்துவத்தில் வளர்ந்திருக்கிறது என்றெல்லாம் வளர்ச்சியை வெற்றியை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற போது இந்த சமூகத்திற்குள் இருக்கிற யாவருக்கும் அமைதியும் அறிவு மேம்பாடும் கிட்டி இருக்கிறதா, கிடைத்திருக்கிறதா, வாழ்க்கை இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் பூத்து குலுங்குகிறதா என்பதுதான் இந்த வளர்ச்சிக்கு நாம் வைத்திருக்கிற அளவுகோல். குடும்பமாக இருப்பதற்கு புதிய புதிய நடைமுறைகள் வந்திருக்கின்றன என்றாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் இன்பமாக இருக்கிறார்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, அமைதியாக இருக்கிறார்களா என்றால் நீங்கள் எளிமையாக சொல்லிவிடுவீர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் எந்த அளவில் இருக்கிறது என்று. அவை இல்லை. அமைதியாகவோ மகிழ்ச்சியாகவோ குடும்பங்கள் இல்லை என்பது பரவலாகிவிட்டது.
இன்று அல்லது இந்த பொங்கல் விடுமுறையை ஒட்டி நாம் கூடி பார்க்கிற போது, வலைதளங்களில் தொலைக்காட்சிகளில் பார்க்கிற போது நடக்கிற கேளிக்கை நிகழ்ச்சிகள் யாவற்றிலும் குடும்ப அங்கத்தினரை கேலி பொருளாக பார்க்கிற, கேலி பொருளாக சித்தரிக்கிற உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இதுதான் குடும்பம் பற்றி இந்த சமூகம் வைத்திருக்கிற வெளிப்பாடு, சமூகம் வைத்திருக்கிற நிலைப்பாடே அதுதான். அந்த நிலைப்பாடு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கணவனை பற்றி மனைவியாக பேசுகிறவர் கேலியாக பேசுவதும், மனைவியை பற்றி கணவனாக பேசுகிறவர் கேலியாக பேசுவதும், இவர்கள் யாவரும் குழந்தைகளை கேலியாக பேசுவதும், இவ்வாறு கேலி பொருளாக குடும்ப அங்கத்தினரை உருமாற்றம் செய்து பேசுகிற கேளிக்கை பேச்சு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதையும், அதனை ஒரு கூட்டம் ரசிக்கிறது என்பதையும் நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. இவையெல்லாம் கேளிக்கையாக இருக்கின்றன. கேளிக்கை நிறைவடைந்தவுடன் இந்த குடும்பம் குறித்து, இந்த குழந்தைகள் குறித்து, தம்மை சுற்றி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் குறித்து அந்த நிகழ்வுகளை பார்த்தவருக்கு இன்பமோ மகிழ்ச்சியோ அமைதி நிலையோ ஏற்படுமா என்றால் ஏற்படாது. வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இருமாப்பும் இரட்டிப்பாகும் என்பதுதான் நிலை. இத்தகைய அமைதி குலைவு நடப்பில் இருக்கிற போது, இன்ப நிலை சிதைவுற்று இருக்கிற போது, மகிழ்ச்சி தடுமாறுகிற போது, ஒரு மனிதனுக்கு தேவையானது இம்மூன்றும் தான். ஒரு மனிதன் நன்முறையில் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவன் அமைதியான மனிதனாக, இன்பமான மனிதனாக, மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு உரிய மனிதனாக அவன் மாற வேண்டும் என்பதற்கு இந்த சமூகம் கையில் வைத்திருக்கிற எல்லா சமூக கிளை கூற்றுகளையும் கிளை கருத்துகளையும் முறைப்பட சீரமைப்பதற்கு நம் கையில் என்ன இருக்கிறது என்று ஆய்வு செய்தோம் என்றால் நம் கையில் இருக்கிற மாபெரும் உடையாக இருப்பது வள்ளுவம், திருக்குறள். குடும்பம் என்கிற உறவை பற்றி திருவள்ளுவர் விளக்குகிறார். குடும்பம் என்ன செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் வழிகாட்டுகிறார். இல்வாழ்க்கை என்பது அறத்துப்பால் துவங்குகிற போது துவக்கத்திலேயே வைக்கிறார். இல்வாழ்க்கை வாழ்பவர்களுடைய பாங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சான்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இல்வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் இல்வாழ்க்கையை துவங்கியவுடன் அவர் வாழ்க்கையை நிறைவாக வாழ வேண்டும் என்று கருதுவார் என்றால் அவர் ஒரு 11 பேருக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இல்வாழ்க்கை வாழ்பவர்களுடைய மன அமைதி, இன்பம் நன்முறையில் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவர் 11 பேருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விளக்குகிறார். இந்த 11 பேர் யார் என்றால், அந்த 11 பேர் யார் என்பதை அவரது குரலில் ஒரு வழிகாட்டல் போல வைத்திருக்கிறார். இல்வாழ்க்கை வாழ்பவர் இயல்புடைய மூவருக்கு என்று முதல் குரலில் ஒரு வழிகாட்டலை தருகிறார். இந்த இயல்புடைய மூவருக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்பது முதல் குரல் இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் விளக்குகிறது. தொடர்ந்து அதே அதிகாரத்தில் துறந்தார், துவாதவர், இறந்தார், இந்த மூவருக்கும் இல்வாழ்க்கையில் இருப்பவர் துணையாக இருக்க வேண்டும் என்பது அடுத்த குரல் விளக்குகிறது. மூன்றாவது குரலில் தென்புலத்தார், தெய்வம், விருந்தினர், அதற்கு ஒப்பானவர்கள், தன் குடும்பத்தினர் என்பதாக ஒரு 5 பேர். ஆக இயல்புடைய மூவர், துறந்தார், துவாதவர், இறந்தார், தென்புலத்தார், தெய்வம், விருந்தினர், அதற்கு ஒப்பாக இருக்கிற யாவரும், பின் தன் குடும்பத்தினர் என்று 11 பேரை கவனித்துக் கொள்கிற, அவர்களுக்கு துணையாக இருக்கிற ஒரு பாங்கினை இல்வாழ்க்கை வாழ்கிறவர் அமைத்துக் கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் ஒரு செய்தியை வைக்கிறார். இந்த 11 பேர் யார் என்பதில் முதல் மூவர் இயல்புடைய மூவர் என்று பின்னால் வருகிற ஆய்வாளர்கள் சொன்னாலும் கூட, இயல்புடைய மூவராக இயல்பு என்பது என்ன என்று நாம் குரலுக்குள் ஆய்ந்து பார்க்கிற போது மூவரை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நான் காலத்தின் அருமை கருதி அந்த கருத்தை மட்டும் விளக்குகிறேன். அந்த மூவர் யார் என்றால், அறம் கற்போர், முதலில் அறம் கற்போர், இரண்டாவது அறத்தில் நிற்போர்,
அதாவது அறத்தில் நிலைப்போர், அறம் கற்போர், அறம் கற்பிப்போர், அறவாழ்வை வாழ்வாக வாழ்கிறவர். இந்த மூவருக்கு இல்வாழ்க்கையில் இருப்பவர் துணையாக இருக்க வேண்டும் என்பது முதல் குறள் விளக்குகிற வழிகாட்டல். துறவிகள், யாவற்றையும் துறந்தவர்கள், நல்வாழ்க்கை வாழ்கிறவர்கள், நினைவற்றவர்கள், தன் கால வரையறையை இழந்தவர்கள், இறந்தவர்களாக ஒரு கருத்து பயின்று வருகிறது. அந்த வகையில் அடுத்த மூவர் அறிவாளிகள், தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள், விருந்தினர்கள், விருந்தினருக்கு ஒப்பானவர்கள், பின்பு தன் குடும்பத்தினர். இந்த 11 நபர்களை 11 நபர்களுக்கு துணையாக ஒரு மனிதன் இல்வாழ்க்கை வாழ்வான் என்றால் அவனுக்கு எந்த சிக்கலும் இராது என்பதை நீங்கள் இன்று ஒப்பிட முடியும். கற்றோருக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்து இந்த குறளை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் அறம் கற்போருக்கு உதவியாக இருக்க வேண்டும், அறத்தை வளர்ப்பவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், அறத்தில் நிலைப்பவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், இல்லாதவருக்கு, இயலாதவருக்கு, துறவியருக்கு உதவியாக இருக்க வேண்டும், அறிவாளிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும், தெய்வத்திற்கு ஒப்பானவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், விருந்தினர்களுக்கு உதவியாக துணையாக இருக்க வேண்டும். விருந்தினருக்கு ஒப்பாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். இறுதியாக உங்கள் குடும்பத்தினருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பது இந்த குறள் விளக்குகிற இல்வாழ்க்கை என்று இல்லறவியல் துவங்குகிற போது வள்ளுவர் விளக்குகிற வாழ்க்கை நெறிமுறை. இந்த 11 பேருக்கு இன்று உங்கள் வாழ்வில் நீங்கள் துணையாக அமைத்துக் கொள்வீர்கள் என்றால், இந்த வாழ்வை இந்த 11 பேருக்கு உதவிகரமாக இந்த வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த வகையிலும் சிக்கல் இல்லாது, எந்த வகையிலும் சிக்கல் இல்லாது. இத்தகைய வாழ்வைத்தான் அன்பும் அறனுமான வாழ்வாக வள்ளுவர் கூறுகிறார். இந்த வாழ்வினுடைய பண்பு என்ன என்று இந்த குறள்பா வரிசையில் விளக்குகிற போது, அன்பும் அறனும் உடையதாக இல்வாழ்க்கை இருக்கும் என்றால் அதுதான் இல்வாழ்க்கையினுடைய பண்பும் கூட, அதுவே இல்வாழ்க்கையினுடைய பயனும் கூட என்று அன்பும் மரணும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை என்கிற குறளில் விளக்குகிறார். அந்த குறள் சொல்கிறது, அன்பும் மரணும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதனுடைய விளக்கம், அன்பும் அரணுமாக சொல்லப்படுகிற இல்வாழ்க்கை, அதற்குள் இருக்கிற நெறி 11 பேருக்கு துணையாக இருந்து ஒரு வாழ்வை மிக மேன்மையாக்கி கொள்ளக்கூடிய தன்மையோடு அமைத்துக் கொள்ள முடியும் என்றால் அந்த வாழ்வு பண்புடைய வாழ்வாக இருக்கும், அதுவே வாழ்வதற்குரிய பயனாகவும் இருக்கும் என்பதை வள்ளுவர் இந்த குறள்பாக்களில் ஒரு வாழ்க்கை நெறிமுறையாக வழங்குகிறார். இத்தகைய வாழ்க்கை நெறிமுறைகளை தொகுத்து பார்க்கிற போது இன்று வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்முறையில் வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நம் முன் வருகிறது. அத்தகைய கேள்வி உள்ளவர்களுக்கு பண்புடைய வாழ்வாக, அறம் சார்ந்த வாழ்வாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிவிடலாம். இன்றைய காலத்தில் எல்லோருக்கும் எழுகிற இன்னொரு கேள்வி, இவ்வாறு வாழ்வை வாழ்ந்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு கேள்வி வருகிறது. 11 பேருக்கு உதவியாக இருந்து அறம் கடைபிடித்து, அன்பை கடைபிடித்து, இவ்வாறு ஒரு வாழ்வை வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்பவருக்கு வள்ளுவர் விளக்குகிறார். இல்வாழ்க்கை குறளில் இறுதியான குறளாக வைத்திருக்கிற செய்தி அதுதான். இத்தகைய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் வாழ்வாங்கு வாழ்பவராக கருதப்படுகிறார்கள். மேலே சொன்ன இல்வாழ்க்கை வாழ்கிறவர் யாவருக்கு எல்லாம் துணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியல் வழங்குகிறார் அல்லவா? அத்தகைய பட்டியலோடு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் அன்பு நிறைந்த, பண்பு நிறைந்த, அறம் கொண்ட வாழ்வை வாழ்கிறார் என்பது ஒரு குறிப்பு. இத்தகைய அன்பும் அறனும் உடைய வாழ்வாக உங்கள் வாழ்க்கை அமையும் என்றால் அந்த வாழ்வு வையத்துள் வாழ்கிற வாழ்வு என்கிற எளிய நிலையிலிருந்து சற்று உயர்ந்து வாழ்வாங்கு வாழ்கிற வையத்து வாழ்வாக மாறுகிறது.
இத்தகைய வாழ்வு வையத்துள் வாழப்படுகிற வாழ்வாக அது கருதப்படுகிறது. இப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறவர் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது இந்த வாழ்வை நான் இவ்வாறு வாழ்ந்து என்ன அடையப் போகிறேன் என்று கேட்பவருக்கு உரிய குறிப்பு. இந்த வாழ்வை நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்று கேட்கிற கேள்வி வரும் என்று வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறதா என்று நமக்கு வியப்பாக இருக்கிறது. நாம் பல நேரங்களில் சில நடைமுறைகளை கடைபிடிக்கும்படி மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவதுண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த நேரத்தில் உறக்கத்திற்கு செல்லுங்கள், உங்களது கைபேசியை அணைத்து விட வேண்டும், உங்களது தொலைக்காட்சிகளை அணைத்து விட வேண்டும் என்றெல்லாம் நாம் வழிகாட்டல் வழங்குகிற போது இவ்வளவு கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டு நான் இந்த வாழ்வை வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்று கேட்பவர்கள் உண்டு. இத்தகைய கேள்வி இன்றைய சூழலில் புதிதல்ல. நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒருவருக்கு பரிந்துரை செய்வீர் என்றால் அவர் உடனடியாக இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிற யாவரும் உடனடியாக கேட்கிற கேள்வி, இவ்வாறு வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று கேட்கிறார்கள். அவ்வாறு கேட்பவர்களுக்கு வள்ளுவர் விளக்குகிறார், இந்த வையத்துள் வாழ்கிற வாழ்வாங்கு வாழ்வு என்பது மேற்சொன்ன முறைப்படி வாழ்வது. அவ்வாறு மேற்சொன்ன முறைப்படி நீங்கள் ஒரு வாழ்வாங்கு வாழ்வை இந்த வையத்துள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் விண்ணிற்கு செல்கிற போது தெய்வத்திற்கு ஒப்பாக நீங்கள் மாறுவீர்கள் என்பது வள்ளுவர் ஏன் இவ்வாறு வாழ வேண்டும் என்பவர்களுக்கும் இவ்வாறு வாழ்ந்தால் என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்பவர்களுக்குமாக சொல்கிற ஒரு தொகுப்பான கருத்தாக இந்த குறள் அமைந்திருக்கிறது. இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தில் அந்த குறள் விரிவாக நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அந்த குறள் விரிவாக சொல்கிற கருத்து, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது ஒரு ஆழமான பலன் எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கையை விரும்புபவர்களுக்கு விளக்கி சொல்கிற கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் இல்வாழ்க்கை மட்டுமல்ல, தொடர்ந்து வாழ்க்கை துறை நலம் என்கிற அதிகாரத்தில் பெண்களினுடைய பொறுப்பு என்பதாக ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் விளக்குகிறார். பெண்களுக்கு ஒரு முறையான மதிப்பு வள்ளுவத்தில் இல்லை என்கிற கருத்தை சொல்பவர்கள் கூட உண்டு. என்னை பொறுத்த அளவில் வாழ்க்கை துணை நலம் என்கிற அதிகாரம் பெண் அவர்களது பேணும் பாங்கு என்பதை விளக்கும்படியாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு குறளுக்குள்ளும் பெண்ணினுடைய பேணும் தன்மையை உயர்த்தி பிடிக்கிற அதிகாரமாக இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். பெண்ணினுடைய பேணும் தன்மைக்கு தனியாக அதிகாரம் கொடுத்து 1330 குறள்களில் 133 அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் பெண்ணினுடைய பேணும் தன்மைக்கான அதிகாரமாக ஒதுக்கி வைத்திருக்கிற வள்ளுவரினுடைய சிந்தனை என்பது ஒரு மேன்மையான சிந்தனையாகவே நாம் பார்க்க முடிகிறது. 10 குறட்பாக்களும் பெண்ணினுடைய பேணும் தன்மைக்கு உகந்ததாக உரியதாக உள்ள கருத்துக்களை விளக்கும்படி அமைந்திருக்கிறது. தெய்வம் தொழால் குழனன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை என்ற ஒரு குறட்பா இருக்கிறது. இந்த குறட்பாவை நீங்கள் அப்படியே படிப்பீர்கள் என்றால் இந்த குறட்பா பெண்களுக்கு எதிராக சொல்லப்படுவதாக கருத்து சொல்பவர்களை நீங்கள் ஆமோதிப்பவர்களாவீர்கள். இந்த குறட்பா சொல்கிற செய்தி என்ன? தெய்வம் தொழால் என்பதை நீங்கள் நேரடியாக பொருள் கொள்ளாமல், தெய்வம் தொழுது கொண்டே இருக்கிற ஒரு பெண் கணவனோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பாள் என்றால் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பது இந்த குறளுக்குள் நாம் சொல்கிற விளக்கம். வள்ளுவர் அவ்வாறு அதனை விளக்க முற்படுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். தெய்வம் தொழுகிற ஒரு பெண், அன்றாடம் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண் குடும்பத்தில் இருக்கிற கணவனோடு இணக்கமாக இல்லை என்றால், கணவனோடு எப்பொழுதும் சண்டையோடு இருக்கிறாள் என்றால் மழை பொழிவதற்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு கெடு வாய்ப்பை வள்ளுவர் சுட்டி காட்டுகிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவில் வாழ்க்கைக்குரிய வகையில் பெண்களினுடைய பேணும் தன்மை எவ்வளவு
இன்றியமையாதது என்பதை வள்ளுவர் இந்த குறட்பாவில் விளக்குகிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். இவ்வாறாக தொடர்ந்து புதல்வரை பேணுதல் என்கிற அதிகாரம், மக்கட்பேறு, இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற போது அதற்குள் இருக்கிற செய்திகளும் குறிப்புகளும் வியக்கும்படியாக இருக்கின்றன. தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன? மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன? தாய் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார்? இந்த குறட்பாக்களை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். ஒரு அவையில் முந்தியிருக்கும்படி தன் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பது தந்தைக்குரிய கடமை. இந்த குழந்தை எங்கிருந்து வந்திருக்கிறான்? இந்த குழந்தையை பெற்றதற்கு இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் எத்தகைய தவம் செய்திருப்பார்கள் என்கிற பேரினை அந்த பெற்றோருக்கு வாங்கி தர வேண்டும் என்பது அந்த குழந்தைக்குரிய பொறுப்பு என்பதாக குழந்தைக்குரிய இலக்கணங்களையும் பெற்றோருக்குரிய இலக்கணங்களையுமாக அதிகாரங்களில் வள்ளுவர் வகைப்படுத்துகிறார். நண்பர்களே, நாம் இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு பொருத்தி பார்க்கிற போது ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்கிறோம்? இந்த அவையில் முந்தி இருக்கும்படியான செயல் செய்கிற ஒரு குழந்தையை நாம் வளர்க்கிறோமா? குழந்தையை வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு தனித்தனி பள்ளிக்கூடங்கள், உளவியல் கூடங்கள் வந்துவிட்டன. ஒரு குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதற்கு தனித்தனியான உளவியல் கூடங்கள் இருக்கின்றன, உளவியல் ஆலோசனைகள் வருகின்றன. இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிற போது, இவற்றிற்குள் நாம் பயணிக்கிற போது, அவற்றை ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு சிக்கலான ஒன்றாக மாறிவிட்டது என்கிற ஒரு தோற்றத்தை நமக்கு தருகிறது. இந்த தோற்றத்தின் வழியாக நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த தோற்றத்தின் வழியாக நாம் பார்க்கிற செய்திகள் என்ன? யாவும் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் வளர்ப்பு முறையில் ஒரு பொருத்தமின்மை என்பதாக நாம் புரிந்து கொள்ளும்படி அமைந்து விடுகிறது. ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்கு குழந்தைக்கு தேவையான செய்தியை பெற்றோர் கொடுக்க வேண்டும் என்பதாக பரிந்துரைகள் இருக்கின்றன. குழந்தை எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான ஆய்வுகள் இருக்கின்றன. ஆனால் வள்ளுவர் ஒரு இனிமையான குழந்தை வளர்ப்பு முறையை ஒரு தந்தைக்கு பரிந்துரைக்கிறார். தந்தைக்கு குழந்தை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று சொல்கிற போது இந்த அவையில் முந்தி இருக்கும்படியான ஒரு செயல்களை செய்கிற குழந்தையாக தம் குழந்தையை ஒரு தந்தை வளர்க்க வேண்டும் என்பது ஒரு தந்தைக்கு காட்டப்படுகிற வழிகாட்டல். ஒரு குழந்தைக்கு என்ன வழிகாட்டல் இருக்கிறது? குடும்பத்திற்குள் ஒரு குழந்தைக்கு என்ன வழிகாட்டல் இருக்கிறது என்று பார்க்கிற போது, சான்றோன் என்று ஒரு குழந்தை பேர் வாங்க வேண்டும். அவ்வாறு பேர் வாங்கினால், அப்படி ஒரு பெயரை ஒரு குழந்தை பெறும் என்றால், ஈன்ற பொழுதை விட 2 மடங்கு 3 மடங்கு இன்பத்தை ஒரு தாய் எய்துவாள் என்பது அந்த குறள் விளக்குகிறது. இவ்வாறு நிறைய சான்றுகளை, வாழ்க்கையை, குடும்பத்தை எவ்வாறு நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆழமான கருத்துக்களை குறள் தன் மகத்தை வைத்திருக்கிறது. அந்த கருத்துக்களை நாம் இன்று பின்பற்றி கடைபிடிப்போம் என்றால் நாம் பெறுகிற சிந்தனை மேம்பாடு என்பது இந்த நெருக்கடியான சூழலை, குடும்ப நெருக்கடிகளை முற்றிலுமாக ஒரு முறைக்கு கொண்டு வரும், நீக்கும், இவற்றிலிருந்து நம்மை மேலாக வளர்த்தெடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இதை போல நாம் தொடர்ந்து சொல்ல முடியும். மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் இன்று பார்க்கப்படுகிற மருத்துவங்கள் எவ்வாறு இருக்கின்றன? மருத்துவத்தை பற்றி எல்லா வகையிலும் நேர்மறையான, எதிர்மறையான கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மருத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறங்கினால் எல்லா துறைகளிலும், எல்லா மருத்துவம் சார்ந்த துறைகளிலும் ஆழமான ஆய்வுகளை மருத்துவ நிபுணர்களும் ஆய்வாளர்களும் குவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஒன்றும் குற்றமில்லை, அவை யாவையும் வரவேற்புக்குரியன. ஆனால் இவற்றின் பயன் என்ன? ஒரு மனிதன் நன்முறையில் வாழ்வதற்கு இவை எவ்வளவு நெருக்கமாக உதவி செய்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் என்ற கேள்வி. எந்த துறையில், எந்த மருத்துவ ஆய்வினை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு உரிய நேர்மறையான சான்றுகளும் எதிர்மறையான சான்றுகளும் வந்து விழுகின்றன. இந்த வகையில் மருத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு, மருத்துவ நடைமுறைகளை ஆழ்ந்து பார்ப்பதற்கு என்ன செய்வது என்று தேடினோம் என்றால்
ஒரு நல்ல வழிகாட்டலாக வள்ளுவர் சில குறட்பாக்களை மருந்து என்கிற தலைப்பில் வைக்கிறார். மருந்து என்கிற அதிகாரத்தில் 10 குறட்பாக்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு குறட்பாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது சொல்கிறது உடலுக்கு நோய் வராமல் இருப்பதற்கு, நோய் வந்தால் மருந்து ஏதும் உட்கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குறட்பா வழிகாட்டுகிறது. நீங்கள் மருந்தே உண்ண வேண்டாம் என்று ஒரு குறட்பா உங்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த குறட்பா என்ன சொல்கிறது என்றால், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது அந்த குறட்பா விளக்குகிற கருத்து. அது என்ன விளக்குகிறது? இந்த உடலுக்கு மருந்து வேண்டாம். யாக்கை என்றால் உடல், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு என்றால் மருந்து என்பது இந்த உடலுக்கு வேண்டாம். எப்பொழுது வேண்டாம்? அருந்தியதும் அற்றதும் போற்றி உண்டால். என்ன உணவை எடுத்துக்கொண்டோம், எந்த வகையான கழிவுகள் நம்மை விட்டு வெளியேறி இருக்கின்றன என்பதை அறிந்து நீங்கள் உணவை வைத்துக் கொள்வீர்கள் என்றால், உண்ணும் முறையை வைத்துக் கொள்வீர்கள் என்றால், உங்களுக்கு எப்பொழுதும் இந்த உடலுக்கு எப்பொழுதும் மருந்து என்கிற ஒன்று தேவை இல்லை என்பதை இந்த குறட்பா விளக்குகிறது. எளிமையான மருத்துவம். நீண்ட நாள் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று தொகுப்பாக பல செய்திகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இளமையாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். நன்முறையில் வாழ்வதற்கு, நோயற்று வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கிறோம். இவற்றை எல்லாம் பார்க்கிற போது ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை வள்ளுவர் சொல்கிறார். உடல் நோய் இல்லாமல் வாழ்வது முதன்மையானது. அவ்வாறு உடல் நோய் இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பார்வையோடு இவற்றை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால், மருந்தே வேண்டாம் என்று சொல்கிற பரிந்துரை முதன்மையாக இருக்கிறது. நோய் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி வரும். ஒரு கொள்கையை விளக்குகிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோன் வழிமுதலா எண்ணிய 3 என்று ஒரு கொள்கையை, மருத்துவ கொள்கையை வள்ளுவர் விளக்குகிறார். இப்படியான ஒரு மருத்துவ கொள்கையை, வாழ்வியல் கொள்கையை, மருத்துவ நடைமுறையை, உடல் நலத்திற்குரிய பரிந்துரைகளை வழங்குகிற ஒரு நன்னூலாக, பெருங்குடையாக வள்ளுவம், திருக்குறள் நம் முன் இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்ப்பது உடனடியான தேவையாக இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவை அல்லாமல் வாழ்வை செழுமையாக பார்த்துக் கொள்வதற்கு அன்புடைமை பேசுகிறார், நட்பை பேசுகிறார், கல்வி பேசுகிறார். கல்வி என்றால் கல்வியை நாம் விரிவாக பேச முடியும். இன்று நாட்டிலே கல்வி என்பது எவ்வாறாக இருக்கிறது? அரசாங்கங்களினுடைய வழிகாட்டலில் கல்வி இருக்கிறது. அது மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் இருக்கிறது, மாநில அரசாங்கத்தினுடைய வழிகாட்டலில் இருக்கிறது. தாய்மொழி கல்வி வேண்டும் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள், ஆங்கில வழி கல்வி என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். இன்னும் பிற 3வது மொழியாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இவையெல்லாம் கல்வி குறித்து நடக்கிற உரையாடல். இவைதான் கல்வியா? கல்வி குறித்து ஆழமாக நாம் பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லையா? கல்வி குறித்த உரையாடல் எதுவுமே இல்லையா என்கிற அளவிற்கு தனியாக ஒரு உரையாடல் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. கல்வி குறித்து பார்க்க வேண்டும் என்றால் வள்ளுவர் சொல்கிறார், கல்வியை 4ஆக பிரிக்கிறார். கல்வி என்பதை 4ஆக பிரிக்கிறார். கற்றல் பற்றி ஒரு அதிகாரம், கல்லாமை பற்றி ஒரு அதிகாரம், கேட்டல் பற்றி ஒரு அதிகாரம். நீ நுட்பமாக பார்க்க முடியும். கல்வி கற்றலுக்குரியதாக ஒன்று இருக்கிறது. கற்கவில்லை என்றால் என்ன, அதனுடைய தீமைகள் என்ன என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. கல்வியை கற்பதன் வழியாகவும் கேட்பதன் வழியாகவும் செய்ய முடியும் என்பதை விளக்குவதற்காக கேள்வி என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அறிவுடைமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. இவ்வளவு நுட்பமாக ஒரு வாழ்க்கை நடைமுறையில் கல்வியை பற்றி விவரித்து பேசுவதற்கான ஒரு வழிமுறைகள் எந்த இலக்கியத்திலும் எந்த வாழ்வியல் முறையிலும் இல்லை என்பது ஒரு தனிப்பெருமை. ஆனால் இன்றைய தேவையில் நாம் கல்வி கற்பதற்குரிய கொள்கைகளை, நடைமுறைகளை பின்பற்றி செல்கிற போது உண்மையிலேயே நாம் கல்வி கற்கிறோமா? கல்வி நமக்கு எவ்வாறு இருக்கிறது, கல்வி நம்மை எங்கே அழைத்து செல்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். இன்றைய சூழலில் கல்வியை நாம் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். கல்வி எதை நோக்கி ஒருவனை அழைத்து செல்ல வேண்டும் என்று கடவுள் வாழ்த்து பகுதியிலேயே வள்ளுவர் விளக்குகிறார்.
கற்றதனுடைய பயன் என்ன என்று சொல்கிற போது, கல்வியினால் ஏற்படுகிற பயன் தெய்வத்தை தொழுவதாக இருக்க வேண்டும். வாளறிவன் நற்றால் தொழால் எனில் கற்ற பயன் ஏதுமில்லை என்று முதல் அதிகாரத்தில் விளக்குகிறார். கல்வியினுடைய பயன் இன்று என்னவாக இருக்கிறது? செல்வம் குவிப்பதாக இருக்கிறது. செல்வத்திற்காக எதுவும் செய்வதை ஊக்குவிப்பதாக இருக்கிறது. தான் மட்டும் முதன்மையாக வர வேண்டும் என்பதை நிறுவுவதாக இருக்கிறது. தனக்கான அறியாமையை அறிவு என்று கொண்டாடுவதாக இருக்கிறது. இதுதான் கல்வியினுடைய நிலையாக இருக்கிறது. கல்வி கண்டுபிடித்திருக்கிறது, பலவிதமான சமரசங்களை சமத்துவங்களை வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற தற்காலிக மாற்றங்கள். அடிப்படையில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியல் அமைதி, நல்வாழ்விற்கான குறியீடு, மொத்த சமூகத்திற்கும் ஒரு தனி மனிதன் ஆற்ற வேண்டிய பங்களிப்பு, இவையெல்லாம் எவ்வாறு நிகழ வேண்டும் என்பதற்குரிய எல்லையை இன்று கல்வி குறித்த உரையாடல் உருவாக்கி கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியிலிருந்து நாம் இவற்றை பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். கல்வி ஒரு சமூகத்திற்கு சில மாற்றங்களை வழங்கி இருக்கிறது என்பதில் நான் உடன்படுகிறேன். அதே வேளையில் கல்வி வழங்கி இருக்கிற மாற்றங்கள் போதுமானது இல்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்குரிய வழிகாட்டலை யார் தருகிறார் என்று பார்க்கிற போது வள்ளுவர் தருகிறார் என்று நான் உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். அந்த வகையில் கல்விக்குள் பார்க்கிற போது கல்வி வழங்குகிற குரல்பாக்கள் கற்க கசடர நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருக்கிற குரல். கல்வி என்பதை பற்றி சொல்லும் போது எவ்வாறு கற்க வேண்டும், கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் மீண்டும் கற்க, அந்த ஒரு குரல்பாவை வைத்துக் கொண்டே கல்வியினுடைய கற்றலினுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்க முடியும். கற்றபின் அதன்படி நிற்க என்று ஒரு அந்த குரல்பாவை விளக்குகிறார். கற்க என்கிற குரல்பாவை நீங்கள் இப்பொழுதும் பார்க்க முடியும். அதை விளக்குகிற அறிஞர்கள் சுவையான செய்தி ஒன்று சொல்வார்கள். கற்க கசடர என்கிற குரட்பா துணைக்கால் இல்லாது பயின்று வருகிற குரட்பா. ஏன் கற்க என்கிற குரட்பாவில் வள்ளுவர் துணைக்கால் பயன்படுத்தவில்லை என்றால், அந்த குரட்பாவின்படி ஒருவன் கல்வி கற்கிறான் என்றால் அவனுக்கு எத்தகைய துணைக்காலும் தேவையில்லை என்பதை விளக்கும்படியாக அந்த குரல்பாவை அமைத்திருக்கிறார் என்று துடுக்காக சொல்வார்கள். அது பொருத்தமும் கூட. கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும், எவ்வளவு நுட்பமாக கற்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் அந்த குரட்பாவை சொல்கிறார். கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க, கற்றபின் அதற்குபடி நிற்க, அதற்கும் கற்க என்று அந்த குரட்பா வாசிக்க முடியும். இது போன்று கல்வியினுடைய மகத்துவத்தை, கல்வியினுடைய விரிவு நிலையை விளக்குகிற பல பாடல்கள் இருக்கின்றன. அறிவை பற்றி பேசுகிற போது எது அறிவு என்று வள்ளுவர் விளக்குகிறார். எத்தன்மைதாயினும் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளினுடைய மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு என்று வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவத்தை திருக்குறளுக்குள் நாம் ஆய்ந்து பார்க்கிற போது ஒவ்வொரு குரல்பாவும் இன்றைய சமூகத்திற்குரிய வழிகாட்டலை, செய்திகளை வைத்திருக்கிறது என்று நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். நாம் செய்ய வேண்டியது அவற்றை கடைபிடிப்பது மட்டும்தான். பொறையுடைமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. பொறையுடைமை என்றால் பொறுத்துக் கொள்வது. பொறுத்துக் கொள்வது என்று எவ்வாறு பொறுத்துக் கொள்கிறோம்? நம்மிடையே இருக்கிற பொறுமை நிலை எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் நீங்கள் பார்ப்பீர்கள். பொறுமைக்கு ஒரு வரையறையை வள்ளுவர் வழங்குகிறார். நாம் எவ்வாறு பொறுத்துக் கொள்ள வேண்டும்? நிலம் போல் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நிலம் போல் பொறுத்துக் கொள்வது என்றால் நிலம் அவ்வாறே இருக்கிறது. யார் என்ன செய்தாலும் செய்வதில்லை. அதுவே நம்மை பெற்றுக் கொள்கிறது, அதுவே நம்மை செமித்துக் கொள்கிறது. நிலத்தின் மீதுதான் நமது எல்லா வளமும் நிலம் செயல்பாடுகளும் இருக்கின்றன என்பதெல்லாம் நாம் ஒப்பிட்டு அதுபோல் பொறுத்துக் கொள்ளவா என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். வள்ளுவர் நுட்பமாக சொல்கிறார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று. யார் நம்மை தோண்டுகிறார்களோ, தம் மீது குழி வெட்டுகிறார்களோ, நம்மை துன்புறுத்துகிறார்களோ அவர்களை கூட நிலம் பொறுத்துக் கொள்கிறது. அவர்களது அறியாமையை நிலம் பொறுத்துக் கொள்கிறது. அவர்களது ஆணவத்தை, அறியாமை, ஆணவம் என்பதற்கு தனியான இலக்கணங்களுக்கு இருக்கின்றன. இந்த தலைப்பிற்கு பொருத்தம் உடையதாக இருக்காது அவை.
எனவே நான் அவற்றை விளக்கவில்லை. இந்த நிலத்தை விட மனிதன் மேன்மையானவன் அல்ல. இந்த நிலமே மேன்மையானது, நிலமே முந்தையது, நிலமே ஆதியானது. இந்த நிலத்தில் இருந்து வந்து பல நூறு ஆண்டு, பல ஆயிரம் ஆண்டு, பல லட்சம் ஆண்டு கடந்த ஒரு எளிய பிராணி மனிதன். இந்த மனிதனுடைய அறியாமையினால் இந்த நிலத்தை வெல்ல முடியும், இந்த நிலத்தை சீரமைக்க முடியும், இந்த நிலத்தை தனக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற கற்பனையினால் மனிதன் நிலத்தை தோண்டுகிற போது அந்த நிலத்தை தோண்டுகிற அகலும் தன்மையை நிலம் எவ்வளவு மென்மையாக பொறுத்து கொள்கிறது என்பதை போல நீங்கள் உங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று வள்ளுவர் விளக்குகிறார். பொறுமைக்காக இது சொல்லப்படுகிற குறள் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குள் இருக்கிற இன்னொரு நுட்பம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்றால் நம்மை தோண்டுகிறவரை தாங்குகிற நிலம் போல உங்களை இகழ்வாரை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அந்த குறள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன கூறு இருக்கிறது என்றால், நுட்பமான கூறு அது. அகழ்வாரை தாங்கும் நிலமும் நீங்களும் ஒன்று, அவை வேறு வேறானவை அல்ல. நீங்கள் தான் நிலம். நிலத்திற்கு ஏற்படுகிற அகழ்வு என்பது போல உங்களுக்கு இகழ்வு என்பது நிகழ்கிறது. அகழ்ந்த நிலம் நிலையானது அல்ல. நிலத்தினுடைய பெரும் பரப்பை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்றால், ஒரு மனிதன் ஏற்படுத்துகிற அகழ்வு என்பது, தோண்டுதல் என்பது ஒரு தூசி உதிர்வது போன்று நிலத்தினுடைய பெரும் பரப்பை நீங்கள் ஒப்பிடுகிற போது, அந்த நிலத்தினுடைய பெரும் பரப்பில் ஒரு மண் துகள் பிறழ்வது அந்த நிலத்திற்கு எந்த வகையான இழப்பை தரும் என்றால் எந்த இழப்பையும் தரப்போவதில்லை. அதை போல உங்களுக்கு ஒரு இகழ்ச்சி ஏற்படுகிறது என்றால் உங்கள் மேன்மைக்கு முன்பு அந்த இகழ்ச்சி எந்த விதமான பிறழ்வையும் தருவதற்கு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அழகியலோடு ஆழத்தோடு இந்த குறளை வள்ளுவர் வைக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்த தலை என்று அவற்றை நாம் ஆழ்ந்து பார்க்க முடிகிறது. இதன் வழியாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது இன்றைய சூழலில் என்றால், நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இகழ்வுக்கு எதிரான பொறுமை. பொறுமை என்றால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பொறுத்து கொண்டு அப்படியே மண் போல இருங்கள் என்று சொல்வதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. வள்ளுவர் வேறொரு இடத்தில் விளக்குகிற போது, ஒருவரிடமிருந்து தரம் மறுக்கும் ஒருவனை எப்படி பார்க்க வேண்டும், பொருளை தன் அகத்தே குவித்து வைத்திருக்கிற ஒருவனை எப்படி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் விளக்குகிறார். அது வேறு ஒரு குறளில் விளக்குகிறார். இந்த குறளில் பொறுமைக்கு சொல்கிற போது வள்ளுவர் கூறுகிற கூற்று கருத்து என்னவென்றால், ஒரு இகழ்வு என்பது தற்காலிகமானது. நீங்கள் மேன்மையானவர்கள். இந்த நிலத்திற்கு தோண்டப்படுகிற அகழ்வு என்பது எவ்வளவு தற்காலிகமானதோ அதை போல உங்களுக்கு விளைக்கப்படுகிற இகழ்வு என்பது மிக எளிமையானது, தற்காலிகமானது. எனவே நீங்கள் பொறுமையாக இருந்தால் அவை மாறும். இகழ்வுக்கு எதிராக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இன்னொரு செய்தியை திருத்தமாக சொல்கிறார். இகழும்படி உங்களுக்கு ஒரு உரையாடலை சந்திப்பீர்கள் என்றால் நீங்கள் பொறுமை காக்கலாம். இன்னும் பிற நேரங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதல்ல இந்த குறளினுடைய பொருள். உங்களை இகழ்கிறார்கள் என்றால் அது தற்காலிகமானது என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். அந்த வகையில் உங்களுடைய பொறுமைக்கான எல்லையை, எப்படி பொறுமை பேண வேண்டும் என்கிற சூத்திரங்களை வள்ளுவர் வாழ்வியலாக வழங்குகிறார் என்பதை நாம் குறளின் வழியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து குறளுக்குள் இருக்கிற வெவ்வேறு வகையான செய்திகளும் இருக்கின்றன. துறவு பற்றி வள்ளுவர், இன்று நாம் துறவிகள் பற்றி நாம் பார்க்கணும். துறவிகளுடைய நிலை, துறவிகளை எவ்வாறு இந்த சமூகம் பார்க்கிறது, உண்மையிலேயே துறவி என்பவர் யார் என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது துறவு என்பது என்ன என்பது குறித்து ஒரு ஆழமான நெறிகளை வள்ளுவர் வைக்கிறார். துறவி என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் விளக்குகிறார். அதன்படி ஒரு தனி அதிகாரத்தை துறவு என்று வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்.
இவ்வாறு வாழ்க்கை வாழ்வதன் வழியாக கிடைக்கிற பேர் என்ன? புகழ். புகழ் கிடைக்கும் என்று புகழுக்கென்று தனியாக அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நிலையாமை குறித்து வள்ளுவர் பேசுகிறார். ஒரு மனிதனுடைய செல்வம் குறித்து வள்ளுவர் பேசுவது போன்று வேறொரு ஆழமான கருத்து செறிவு மிக்க வேறொரு இலக்கியத்தை நாம் பார்க்கவே முடியாது. நான் இந்த மேடையில் இந்த குழுவில் சொல்வதற்காக சொல்லவில்லை. வள்ளுவம் என்கிற கருத்து, திருக்குறள் என்கிற செய்யுள் தொகுப்பு இந்த சமூகத்திற்குள் வந்து ஏறத்தாழ 2500 ஆண்டுகள் இருக்கும். 2500 3000 ஆண்டுகளாவது இந்த கருத்துகள் இந்த மண்ணில் பயின்று வந்திருக்கின்றன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த திருக்குறளினுடைய வாழ்வியல் சாரத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த திருக்குறளினுடைய ஒரு குறள் அல்லது ஒரு கருத்தினுடைய சாரம் என்பதாக கூட வைத்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு கருத்தினுடைய சாரத்தோடு தான் இதுவரை வந்திருக்கிற எல்லா இலக்கியங்களும் இருக்கின்றன. நான் உங்கள் நினைவுக்காக சொல்கிறேன், பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை. நான் சொல்வது உண்மை. திருக்குறள் போன்றதொரு அல்லது திருக்குறளினுடைய சாரமான கருத்து இல்லாத ஒரு நூலை கூட நீங்கள் தமிழ் ஒட்டுமொத்த இலக்கியத்திற்குள் பார்க்க முடியாது. இன்று வரை வருகிற சமகால இலக்கியங்கள் வரை அவற்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் திருக்குறள் சொல்லாத ஒன்றை அவர்கள் சொல்வதற்கு இல்லை. அவ்வளவு ஆழமான கருத்து செறிவான தொகுப்பாக திருக்குறள் இருக்கிறது. இந்த திருக்குறளுக்குள் நிலையாமை பற்றி கூறப்படுகிற குறள் மிக மிக வியப்புக்குரியது. செல்வம் எவ்வாறு சேருகிறது, செல்வம் எவ்வாறு செல்கிறது என்று ஒரு குறளை வள்ளுவர் விளக்குகிறார். செல்வம் சேருவதற்கும் செல்வம் இருப்பதற்கும் நிலைப்பதற்கும் ஒரு வரையறையை அவர் கூறுகிறார். ஒரு திரையரங்கில் திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்பு திரையரங்க நேரத்தில் அங்கு திரையரங்கில் எவ்வாறு கூட்டம் சேர்கிறது, 2, 5, 3 திரையரங்கம் நிரம்புகிறது. திரைப்படம் முடிந்த பின், அந்த நாடகம் முடிந்த பின் மொத்தமாக கூட்டம் வெளியேறுகிறது. திரையரங்கத்திற்குள் காட்சி வருவதற்கு முன் கூட்டம் சேருவது போல மெதுமெதுவாக சிறிது சிறிதாக செல்வம் சேருவதும், காட்சி முடிந்தவுடன் மொத்தமாக கூட்டம் கலைவது போல செல்வம் கலைந்து போவதும் இருக்கிறது என்று செல்வத்தை பற்றி குறிப்பிடுகிற போது நிலையாமை குறித்த குறளில் வள்ளுவர் விளக்குகிறார். கூத்தாட்டு அவை குழாந்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவின் தன்று என்று அந்த குறள் விளக்குகிறார். இந்த குறளினுடைய பொருள் என்னென்றால், ஒரு கூத்து நிகழ்கிற, ஒரு நாடகம் நிகழ்கிற நிகழ்விற்கு முன்பு, நாடகம் துவங்குவதற்கு முன்பு எவ்வாறு கூட்டம் சேர்கிறது, நாடகம் முடிந்தவுடன் கூட்டம் எவ்வாறு கலைகிறது, அதை போல சிறிது சிறிதாக செல்வம் சேருவதும் செல்வம் கலைகிற போது மொத்தமாக கலைவதுமாக அமைகிறது என்று விளக்குகிறார். அவா அறுத்தல் என்பது ஒரு தனியான வாழ்வியல் கூறு. வேறொரு இடத்தில் அறம் பேண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், அறமான வாழ்வை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு குறளில் விளக்குகிறார். அவா வெகுளி இன்னா சொல் என்று அந்த குறள் துவங்குகிறது. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இந்த 4ஐயும் நீங்கள் விளக்குவீர்கள் என்றால் அதுவே அறம் என்று ஒரு குறளில் முன்பே விளக்குகிறார். அறம் பற்றி பேசுகிற போது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் என்பதை விளக்குவது அறமாக வாழ்வதற்குரிய முறைமை. அந்த வகையில் அவா என்பதை விளக்குவதற்கு அவா அறுத்தல் என்கிற ஒரு குறட்பாவை தனியே வைத்திருக்கிறார். இவ்வாறு ஒரு வாழ்விற்குரிய கூறுகளை முழுக்க தன் குறட்பா முழுவதும் வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவை யாவும் எக்காலத்துக்கும் பொருந்தும் வண்ணமாக என்று நாம் கூறுவோம் என்றால் அந்த வாழ்வின் நடைமுறையை
அந்த வாழ்வியல் நடைமுறையை கடைபிடித்து வாழ்கிறவருக்கு இன்பமும் மகிழ்வும் கிடைப்பதோடு வாழ்வினுடைய அறிவு மேன்மையும் மனநிலையில் அமைதியும் கிட்டும்படியான ஒரு நெறியை வழங்குகிற தெளிவான நூலாக, பெருங்கொடை கொண்ட நூலாக திருக்குறள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். நான் இறுதியாக ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது காமத்துப்பால் சார்ந்த உரை. காமத்துப்பால் பல நுணுக்கங்களை தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கிற காதல் செயல்களை விளக்குகிறது. அவை யாவும் தனியாக நாம் பேச முடியும். தனித்தலைப்பில் காமத்துப்பாலை மட்டும் நாம் பேச முடியும். ஒரு குறளை மட்டும் பேசுகிறேன். தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் ஒரு முரண். அந்த முரண் வந்தவுடன் அந்த தலைவனும் தலைவியும் என்ன செய்வது என்பது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை இன்று நாம் அணுகினோம் என்றால் உடனடியாக பிரேக்கப் என்று ஒரு ஒற்றை வார்த்தையில் இந்த சமூகம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு முரண்பாடு, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே முரண்பாடு வருகிறது என்றால் விட்டு ஒளி என்பதான பரிந்துரையை இன்று சமூகம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற சூழலில் வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் இறுதியாக சொல்கிற குறள். ஊடல் காமத்திற்கு இன்பம். முரண்பாடு என்பது காதலுக்குள் இருக்கிற இன்பம். அதற்கு இன்பம் மீண்டும் அந்த முரண்பாடு களையும்படி இணக்கம் பாராட்டுவது என்பதாக அந்த குறள் இருக்கிறது. இறுதி குறள் அதுதான். ஊடல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறி. நீங்கள் கூடி முயங்குகிற போது வருகிற இன்பம் ஊழல் விளைவித்தது என்ற பொருளிலும் இவற்றை புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு பொருளில் நீங்கள் ஆழ்ந்து நோக்குவீர்கள் என்றால் ஊழல் தான், முரண்பாடுதான், சிறு சிறு வகையான இணக்கமின்மைதான் காதலுக்குரிய பண்புகளில் ஒன்று. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் சிறு சிறு முரண்பாடுகள் வருவது காமத்தினுடைய பண்பு. அப்பண்பினுடைய விளைச்சல் மீண்டும் நீங்கள் இன்பமாக இருக்கிற போது அறுவடை செய்யும்படியாக அமையும் என்கிற ஒரு வாழ்வியல் தலைவன் தலைவிக்கு இடையே இருக்கிற முரணினுடைய நுணுக்கத்தை விளக்கும்படியாக ஒரு குறட்பாவை இறுதியாக வைக்கிறார். இவ்வாறு நூற்றுக்கணக்கான சான்றுகளை திருக்குறள் வழியாக இன்றைய வாழ்விற்கு உகந்த முறையில் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை நாம் விரிவாக பேச முடியும் நண்பர்களே. இத்தகைய ஆழமான செறிவு மிக்க ஒரு குறளினுடைய ஏதாவது ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொண்டு இன்றைய வாழ்விற்குரியதாக பொருத்தி கொள்வோம் என்றால் கூட போதுமானது. இந்த வாழ்வினுடைய நிலையிலிருந்து நாம் ஒரு மேலான நிலைக்கு நகரும்படியான வாழ்க்கை முறையை கை கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு குறளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் வாழ்வினுடைய மகிழ்ச்சிக்கு, இன்பத்திற்கு, வளமைக்கு, மேம்பாட்டிற்கு நிச்சயமாக அந்த அதிகாரம், அந்த குறள்பா உங்களுக்கு வழிகாட்டும் என்பதுதான் இன்றைய நடைமுறையில் நாம் ஒப்பிட்டு பொருத்தி பார்ப்பதற்குரிய காரணமாக இருக்கிறது. திருக்குறள் என்பதும் திருக்குறளுக்குள் இருக்கிற குறள்பாக்கள் என்பதும் ஒரு இலக்கிய ஆய்வாக செய்வது என்பது வேறு. இன்றைய வாழ்க்கை முறைக்கு உரிய, இன்றைய நடைமுறைகளுக்கு தேவையான ஒரு நெறியை, ஒரு சீரமைப்பு சூத்திரங்களை வழங்குவதற்கு யாருமில்லா சூழலில் இந்த சமூகத்திற்குள் இருந்து பெருங்கொடையாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் செயல் தொகுப்பு திருக்குறள். இத்திருக்குறளினுடைய வாழ்வியல் கூறுகளை நாம் யாவரும் நெறியாக பின்பற்றுவோம் என்றால், கடைபிடிப்போம் என்றால் வாழ்வினுடைய அமைதியும் இன்பமும் பெருகும், மேம்பாடு அடையும் என்று சொல்லி இந்த வாழ்க்கை முறைக்குரிய குறட்பாவை, பொருத்தமான குறட்பாவை, உங்களுக்கு பொருத்தம் எதுவென்று நினைக்கிறீர்களோ அத்தகைய குறட்பாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று வேண்டி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. நன்றி.